ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனையும் வீராவை தான் காட்டுறாங்க. அப்போ குடுகுடுப்புக்காரர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, கூடி சீக்கிரத்திலே இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வள்ளி வந்து சொல்கிறாங்க, என்ன மாறா இந்த மாதிரிக்கு ஒரு சொல்லிட்டு போகிறாரு, இவர் சொல்கிறது உண்மையா என்ன? அப்போ வந்து விஜய் வந்து உண்மையிலே கர்ப்பமாக இருக்கிறாள் அப்படிங்கும்போது என்னத்தை இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற, அந்த குடுகுடுப்புக்காரே அவள் ஏற்பாடு பண்ணனா ஆளாக தான் இருக்கும், அவள் எப்பேற்பட்ட ஜெகஜால கில்லாடின்னு தெரியும்ல, அவள் எந்த எல்லைக்குனாலும் போவா, அவள் தான் இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி சொல்லக்கூட வச்சிருப்பா அப்படிங்கவும் நீ என்னமோ சொல்கிற, அது எந்த அளவுக்கு உண்மையான எனக்கு தெரிய மாட்டுக்கு அப்படிங்கவும் என்னத்தை இப்படி பச்சை குழந்தை மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் வீராவும் வள்ளியை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. உடனே கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்போ வள்ளி வந்து கையில் ஒரு பொருளை வச்சிருக்கிறாங்க. அந்த பொருளை வச்சு விஜயை போட்டு அடின்னு அடித்து வெளுத்து வாங்குறாங்க. விஜயோ என்னை விட்டுருன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறமா தான் தெரியுது விஜய் வந்து கனவு கண்டிருக்காங்கன்னு. உடனே வந்து விஜயோட அம்மா கேட்குறாங்க, எதுக்கடி இப்படி கத்திக்கிட்டு கிடக்கிற, என்ன பயந்துட்டியா ஏதாவது பார்த்து அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா இந்த வள்ளி என்னை போட்டு இப்படி அடின்னு அடிச்சாமா, நான் கர்ப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவள் கண்டுபிடிச்சிட்டாமா, அதனால வந்து நீ பொய் சொல்லுவியான்னு கேட்டேன், நான் அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டாமா, ஒன்றை கூட அடிச்சாமா அப்படிங்கவோ என்னடி இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம்மா எங்க பாரு நான் பொய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிறேன், இது ரொம்ப நாளைக்கு வந்து இந்த மாதிரி நம்ம நடிச்சிட்டு இருக்க முடியாது, அதனால இந்த பொய்யை கூடிய சீக்கிரத்துமே உண்மையாக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்ல வர அப்படிங்கும்போது, ஆமாம்மா நான் உண்மையில கர்ப்பம் அடையணும், அப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆனதுமே விஜயோட அம்மா வந்து கையில் ஒரு மருந்து பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ இது என்ன மருந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேற்றுக்கு தான் நீ சொன்னேல்ல எப்படியாவது நான் கர்ப்பமாக்கணும்னு, அதுக்கு கார்த்தி வேணுமே, கார்த்திக்கு இந்த மாதிரிக்கு இந்த மருந்தை வந்து ஒரு ஜூஸில் போட்டு கலக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன நினைக்கிறோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மாறனையும் வீராவை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க கார்த்திக்கிட்ட, அதாவது எப்படியாவது விஜய்கிட்டேயே வந்து நம்ம ஆதாரத்தோட வாக்குமூலம் வாங்கணும், எப்படியாவது அவ வாயாலேயே வந்து உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படிங்கவும், அப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது உடனே வந்து மாறன் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் அதை கலந்து கொடுத்துட வேண்டியதுதான், அதை குடிச்சாக்கி கண்டிப்பாக வந்து அவள் அந்த மயக்கத்திலேயே எல்லாம் உண்மையை சொல்லிடுவா அப்படிங்கவும் உடனே வந்து இது யார் கொடுக்கறது அப்படிங்கும்போது உடனே கண்மணி வராங்க, நான் இதுக்கு இருக்கிறேன் நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் அதை கலக்கிறாங்க. கலக்குனது மட்டும் இல்லாமல் விஜய் கிட்ட கொண்டு கொடுக்கறதுக்காக வரும்போது அதே மாதிரிக்கு விஜயும் ஒரு காஃபியில் வந்து இந்த மருந்தை கலக்கிறாங்க கார்த்திக்கு கொடுக்கறதுக்காக. அப்போ வந்து விஜய் வந்து காஃபி எடுத்துட்டு வராங்க. என்ன விஜய் யாருக்கு காஃபி கொண்டுட்டு போற அப்படின்னு கண்மணி கேட்கும்போது, கார்த்தி மச்சா தான் காஃபி கேட்டாரா, அவருக்காக தான் கொண்டு கொடுக்க போற அப்படிங்கவும் அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடி அப்படிங்கிறாங்க. இது என்னது திடீர்னு எனக்கு தந்திருக்கிறீங்க அப்படிங்கவும், என்ன இருந்தாலும் உன் வயிற்றுல உள்ள குழந்தைய நல்லபடியாக பிறக்கணும்ல அதுக்காக தான் அப்படிங்கவும், என்னக்கா திடீர்னு எம்எல்ஏ இந்த அளவுக்கு பாசத்தை போட்டு பொழியுதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்கும்போது, என்ன விஜய் இப்படி பேசிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் சரிதான், கார்த்திட்ட இருந்து என் தங்கச்சி பிருந்தாவை பிரிக்கணும், அது ஒன்னால தான் நடக்கும், ஒன்னால் மட்டும் முடியுமா, உனக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்தா தானே பிருந்தா வந்து கார்த்தி விட்டு பிரிஞ்சு வருவா, அதுக்காக தான் இந்த கவனிப்புலாம், உனக்கு நல்ல மாதிரியாக குழந்தை பிறக்கணும், அப்போ தான் நான் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே விஜயும் நம்பிடுதாங்க. அதனால தான் உனக்கு இந்த மாதிரிக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தேன், இது குடி அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயும் வந்து இந்த ஜூஸை குடிச்சிருந்தாங்க. அக்கா கார்த்தி மச்சானுக்கு காஃபி கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதை நான் கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை வந்து கொடுக்கறதுக்காக வரும்போது அப்போ பார்க்கும்போது வள்ளி வந்து காஃபி எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பாரு கண்மணி, இந்த காஃபியை கொண்டு நீ அண்ணங்கிட்ட கொண்டு கொடுத்துருவே அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அந்த காஃபி பார்த்தோம்னா எல்லாமே கண்மணி மாறி மாறி கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து விஜய் கலக்கி வச்சுருக்காங்களா கார்த்திக்னு சொல்லிட்டு அந்த காஃபியை ராகவ் வந்து குடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ராகவுக்கு அவங்க கண்மணிக்கு வந்து ஒரு ரொமான்ஸ் நடக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தோம்னா வந்து விஜய் வந்து அப்படியே வந்து தூக்கத்திலே வராங்க. அப்போ கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன விஜய் ஏதாவது உண்மையை சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ விஜய் வந்து வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. மாறனும் வீராவும் அந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து விஜய் வந்து உலகிட்டே சொல்கிறாங்க, அதாவது நான் எதுக்காக திரும்ப அந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிறேன், எங்கள் அப்பாவோட கதையை முடிகிறதுக்கு காரணம் வந்து இந்த ராமச்சந்திரன் தான், அதனால தான் இந்த குடும்பத்துக்குள்ளேயே நான் வந்தேன், இந்த ராமச்சந்திரனோட குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நானும் எங்கள் அம்மாவும் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே கார்த்தி மாறன் வீரா அவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வீரா வந்து இது எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து
வந்து மாறன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியா அவள் எப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லவும், அடுத்துதான் வந்து நீ கர்ப்பமாக இருக்கிறியா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது சொல்கிறதுக்கு முன்னாடியே விஜய் வந்து தூங்குன மாதிரிக்கு ஆயிரவும், ஐயோ கடைசியில் வந்து நம்ம என்ன நினச்சோமோ அந்த உண்மையை சொல்லாமல் இவ தூங்கிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து கார்த்தி மாறன் வீரா இவங்க 3 பேரும் வந்து வெளியே வந்து கூடி நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன மாறா இவ இந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக வந்திருக்கிறாளாம், இவ அப்பாவோட கதை முடிஞ்சதுக்கு நம்ம அப்பா தான் காரணம்னு வேற சொல்லிட்டு இருக்கிறா, என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லவும், இப்போ வீராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ பேசுறதெல்லாம் பார்த்தாக்கி இவளுக்கு பின்னாடி வேற ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கும் போலுக்கு, அப்போ மாமாவுக்கும் அவங்க அப்பா குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு முன்பகை ஏதோ நடந்திருக்குது, அதனால தான் இந்த மாதிரிலாம் பழி வாங்குறதுக்காக வந்திருக்கிறா, அது யாரு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கவோ, இப்போ அப்பா கிட்ட நேரடியாக கட்டாக்கி நம்மளுக்கு வந்து உண்மை வராது, அதனால இவளை வச்சதான் நம்ம கண்டுபிடிக்கணும், இவளோட பூர்வீகத்தை பற்றி நம்ம கண்டுபிடிச்சாதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உண்மை தெரிய வரும் அப்படிங்கவோ, அப்போ வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இவளை எந்த ஊர்லேருந்து நம்ம கூட்டிகிட்டு வந்தோமோ அந்த கிராமத்துக்கு போய் தான் இவளை பற்றின விசாரிக்கணும், அப்போ வந்து நம்மளுக்கு அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உண்மை தெரிய வரும் அப்படிங்கவோ, அப்போ மாறனும் கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் வீரா சொல்கிற மாதிரிக்கே இவளை பற்றி தெரியணும்னா நம்ம வந்து ஊருக்கு போய் தான் ஆகணும், அங்கே கிராமத்துக்கு போனாதான் இவளை பற்றின எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து அவங்க கண்மணி வந்து வாமிட் எடுக்கிறாங்க. உடனே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கேட்டுட்டு இருக்கவோ, அப்போ கண்மணி வந்து சிரிச்ச மாதிரிக்கு இருக்கிறாங்க. என்ன கண்மணி என்ன அதாவது கர்ப்பமாக இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே கண்மணி வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. உடனே கண்மணிக்கு வந்து குடுகுடுப்புக்கார சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது, இந்த குடும்பத்துக்கு கூடிய சீக்கிரத்திலே வாரிசு வரப்போகுதுன்னு சொன்னார்ல, அப்போ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம கூட ஒருவேளை விஜய் வந்து தான் கர்ப்பமாக இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம நினச்சிட்டோம், ஆனால் விஜய் தான் கர்ப்பமாக இல்லையா, அவன் நடிச்சுக்கிட்டுலாம் இருக்கிறா, அப்போ ஆக மொத்தத்தில் கண்மணி தான் வந்து கர்ப்பமாக இருக்கிறா, இந்த வீட்டுக்கு முதல் வருஷம் கண்மணி தான் பெற்றுக் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக வீட்டில் உள்ள அவ்வளோ வரையும் கூப்பிடவும் உடனே மாறன் வந்து கேட்குறாங்க, என்னது வள்ளியத்தை இந்த மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனும் வீராவும் ஓடி வரவும், என்னாச்சுத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கும் போது உடனே பார்த்தோம்னா வள்ளி வந்து சக்கரை டப்பா எடுத்துகிட்டு வராங்க, இந்த சாப்பிடு அப்படிங்கும்போது என்னாச்சுத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் கண்மணி உண்டாகி இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வீரா சந்தோஷப்படுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது